சென்னையில் நேற்றிரவு சூறைக்காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியதால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் சென்னை விமான நிலையத்தில் 16 விமானங்களின் சேவைகள் பாதிக்கப்பட்டது. சென்னையில் நேற்று பகல் வேளையில் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இரவு 8 மணி அளவில் சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக கோயம்பேடு, முகப்பேர், போரூர், மதுரவாயில், வானகரம், சைதாப்பேட்டை, வள்ளுவர் கோட்டம், கிண்டி, ஈகாட்டுத்தாங்கல், புரசைவாக்கம், அம்பத்தூர், ஆவடி உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இடைவிடாது பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம், செம்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. சென்னையில் சூறைக்காற்று, இடி மின்னலுடன் பெய்த பலத்த மழை காரணமாக அபுதாபி, கோவை, கோவா, மும்பை, திருச்சி ஆகிய பகுதிகளில் இருந்து சென்னை விமான நிலையத்தில் வந்த விமானங்கள் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரமாக வானில் வட்டமடித்தன. பின்னர் அபுதாபி விமானம் பெங்களூருக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. அதேபோல மும்பை, கோவை, டெல்லி, தோஹா, ஜெய்ப்பூர், அபுதாபி, கொச்சி உட்பட 10 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டுச் செல்லும் என அறிவிக்கப்பட்டதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். காலை முதல் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இரவு திடீரென சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது. குறிப்பாக திருமழிசை, ஜமீன் கொரட்டூர், அரண்வாயில், மணவாள நகர், கடம்பத்தூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. கழிவு நீருடன் மழை நீரும் கலந்து சாலைகளில் ஓடியதால் சாலையில் நடந்து செல்பவர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளானார்கள்.